ஜூலை 30 அதிகாலையில ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்த ஒரு வயசான பாட்டி வீட்டை சுத்தி சேரும் சகதியுமா தண்ணி இருந்ததோட கூட இருந்த குடும்பத்தார் யாருமே காணோம். தூரத்துல ஒரு கை மட்டும் தண்ணிக்குள்ள முழுகி இருக்கிறத பாக்குறாங்க. உடனே உங்க நீந்தி போய் கையை பிடிச்சி தூக்குனா தன்னோட பேத்தி எப்படியாவது தன்னோட பேத்தியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அந்த மலை வெள்ளத்துக்கு நடுவுல நீந்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க கடந்து போற வழி எல்லாமே ஏதோ ஹாலிவுட் படத்துல உலகம் அழியும் போது பில்டிங் எல்லாமே இடிஞ்சு விழுற மாதிரி ஒவ்வொரு பில்டிங்கா தன் கண்ணுக்கு முன்னாடியே இடிஞ்சு தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்கு. அந்த டைம்ல கூட தான் உயிரே போனாலும் தான் பேத்தியை காப்பாற்றணும்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போறாங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டோன்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ளேயே மிகப்பெரிய 3 காட்டு யானைகள் உள்ளவர் உடனே இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. அந்த பாட்டி பேத்தி 2 பேரும் அந்த யானை கிட்ட கதறி அழுந்துகிட்டு எங்களை விட்டு இப்போதான் எங்க குடும்பத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலே 2 பேருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. யானை என்ன நினைச்சதோ தெரியல. அந்த யானையோட கண்ணுமே கண் கலங்கி இருக்கு. அன்னைக்கு நாள் பொழுது விடிஞ்சப்புறம் இவங்களுக்கு மயக்கம் தெரியுது. அப்போ கண்ணு திறந்து பார்த்தா அந்த 3 யானையுமே இவங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கு. ரெஸ்கியூ டீம் வந்த அப்புறம் தான் அந்த யானை